ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் தோளை மெல்ல தட்டி கொடுத்து, உனக்கு எதுவும் நடக்காதம்மா, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்ற ஆறுதல் கூற, ஒருவரும் இல்லையே என்று பல சொந்தங்கள் உன்னுடன் இருந்தும் தனியாக இருப்பதைப் போல் உணர்வை நீ ஏன் ஏற்படுத்திக் கொள்கிறாய்? நீ தனிமையில் இல்லை அம்மா, நீ கோழையும் இல்லை அழுவதற்கு. நீ என் பிள்ளை, என் சாய் பிள்ளை. எத்தனையோ சிக்கல்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து வந்துள்ளேன். நீயாகவே இப்படி யாரும் இல்லை உன்னோடு என்று எதிர்மறை சொற்களை சொல்வதால் உன் பண கஷ்டங்கள் தீரப்போகிறதா? நிச்சயமாக இல்லை. மாறாக உனக்கு துன்பம்தான் அதிகரிக்கும். உன் கர்ம வினையானது நீ அழுவதை பார்த்து சந்தோஷப்படுவது தானே அதன் வேலை. நீ அழுவதை விடுத்து, என் சாய் இருக்க என்னை எந்த துன்பமும் நெருங்காது, கணப்பொழுதில் என் சாய் அனைத்தையும் சரி செய்வார், எனக்காக என் பணத்தேவையை பூர்த்தி செய்வார் என்று மன உறுதியோடு கர்ம வினைக்கே ஒரு சவால் கொடுத்துப்பார். கொடுத்துவிட்டு என் மேல் முழு நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. ஒரு சிறு துளி சந்தேகமும் இல்லாமல் என் வருகைக்காக உன் பண பிரச்சனையை தீர்க்க எனக்கு ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடி கடைசி தருணத்தில் கூட மாற்றங்களை ஏற்படுத்தி உன்னை சந்தோஷத்தில் திக்குமுக்காடச் செய்வேன். எனக்காக நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருப்பாயா? முழு மனதுடன் உனக்கு நான் அள்ளி தருவதற்கு முன்பு உன்னை சோதனைக்கு உட்படுத்துவேன். தாங்கிக் கொள்வாயா அதனை? நீ நிச்சயம் தாங்கிக் கொள்வாய். நீ அந்த சோதனையிலிருந்து வெளிவந்து சாதனை படைப்பாய். உன் மனதுக்கு பிடித்த சாயப்பாவின் நாமஸ்மரணை செய்து கொண்டே இரு. ஆம், நீ நிச்சயம் நான் தரும் சோதனையிலிருந்து சாதனை படைப்பாய். நான் உன்னை சாதனை படைக்கச் செய்வேன். நான் உன்னை கேட்பது எல்லாம் இனியாவது யாரையும் மனதாலும் உடலாலும் காயப்படுத்தாமல் பேச பழகிக்கொள். உன்னுள் இருக்கும் நல்ல குணங்கள் என்னவென்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீ பேசும்போது உன் வார்த்தைகளில் பணிவு இல்லை. இதனால்தான் பல எதிரிகளை ஏற்படுத்தியுள்ளாய். உன்னால் இவர்களை சமாளிக்க முடியாத பட்சத்தில் என் முன் அமர்ந்து உன் கண்களை மூடி மெல்ல மெல்ல உன் புருவ மத்தியில் உள்ள ஆன்ம ஒளியில் என்னை தரிசி. என் பாதங்களை தரிசி. என் இரு விரல்களுக்கு நடுவில் இருக்கும் என் கால்கட்டை விரலை தரிசி. அது உன்னை எல்லா துன்பத்தில் இருந்தும், எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தும் சுலபமாக வெளிக்கொண்டு வரச் செய்யும். என்னை நாமஸ்மரணை செய்து கொண்டே என் கால்கட்டை விரலை உன் புருவ மத்தியில் இருக்கும் ஒளியில் தரிசி. என் மேல் கொண்ட முழு நம்பிக்கையோடு. நான் உனது கடவுள் அல்லம்மா, நான் உனது தந்தை. ஒரு தந்தைக்கு தெரியாதா எதை எப்பொழுது எந்த நொடியில் தன் குழந்தைக்கு தந்தால் தன் குழந்தை அந்த பிரச்சனையில் இருந்து முழுவதுமாக வெளிவருவார் என்று? ஆனால் உன்னிடம் நான் மீண்டும் எச்சரிக்கை விடுப்பது, என் மேல் நம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கொள். என் மேல் நம்பிக்கை குறைந்தால் அந்த நம்பிக்கையை நீ மீண்டும் மீட்டெடுப்பது மிகவும் கடினம். உன் கர்ம வினையானது கூட உன் பக்தியினை பொய் என்று சொல்லி சிரிக்கச் செய்யும். உன்னை என்னிடத்தில் இருந்து பிரிக்கும் பொருட்டு இந்த மாயை பல பிரச்சனைகளை உன்னை சுற்றியுள்ளவர்கள் மூலம் ஏற்படுத்தும். நான் உனக்கு எச்சரிக்கை விடுப்பது, உன் காரியத்தில் மட்டும் கவனம் வை. தேவையில்லாமல் மற்றவர்களிடத்தில் பதில் சொல்வதை தவிர்த்து விடு. மாயையின் சூழ்ச்சியால் சுற்றியுள்ளவர்கள் மூலமாக உனக்கு ஏற்படுத்தும் பிரச்சனையை கொண்டு உன்னையும் என்னையும் பிரிக்க சதி வேலைகள் நடக்கும். அதையெல்லாம் கண்டும் காணாமலும் என் மேல் முழு நம்பிக்கையுடன் நீ இருந்தால் இன்றே என்ன, இந்த நொடியே
உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். என் பிள்ளை நீ கண்கலக்கி கொண்டிருப்பாய் என்பதால் அதிகாலையிலேயே வந்துள்ளேன் என் கஜானாவோடு. உனக்காக இன்று இரவுக்குள் உன் மிகப்பெரிய பண தேவையானது பூர்த்தி செய்யப்படும். சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.